திராவிட முன்னேற்ற கழகம் இதே நிலையில தான் கடந்த பாராளுமன்ற தொடர்ல இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க எனக்கு தெரியல. ஆனா பாஜக கிட்ட இருந்து அழுத்தம் வருகிறது என்று எங்களுக்கு பல செய்தி வருது. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, பாஜக அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை துவக்கிட்டாங்க. என்ன பேச்சுவார்த்தை துவக்கியிருக்காங்கன்னா, இதை நீங்க ஒத்துக்குங்க, அதுக்கப்புறம் நாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றதையும் நாங்க கொண்டு வந்துடுறோம், அதுக்கும் ஒத்துக்குங்க. அதை அப்படி சொல்லி ஆசை காட்டுறாங்க டிஎம்கேக்கு. 2029 சட்டமன்ற தேர்தல் வந்துடும், நீங்க ஒன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ண வேண்டாம். ஆனா அந்த பாதையில டிஎம்கே போச்சுன்னா, நான் திருப்பி சொல்றேன், இந்த தேர்தலில் வந்த முடிவுகளோட இன்னும் மோசமான முடிவுகள் தான் வரும் வருகின்ற தேர்தலில். அந்த நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தார்கள் என்றால், வருகின்ற தேர்தலிலே அவர்களுக்கு இந்த தேர்தலில் கிடைத்த நிலையை விட இன்னும் மோசமான நிலை தான் வரும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் தாவேகா கூட்டணி வலுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் தாவேகா கூட இருக்கின்ற கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, இந்தியன் முஸ்லீம் எல்லாம் ஒரு கருத்தோடு இருக்கிறோம். இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இதுல தங்களுடைய நிலையை மாற்றி கொண்டார்கள் என்றால் விபரீதங்கள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு நல்ல மெஜாரிட்டி இருக்கு. 107 சீட்டு அவங்க கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் 4-5 கட்சி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதனால அவங்க கம்ஃபர்டபுளா 5 வருஷம் கவர்மெண்ட் நடத்தலாம். அவங்களுக்கு எந்த விதமான புது எம்எல்ஏயும் தேவையில்லை. யாரும் ராஜினாமா பண்ணிட்டு அவங்க கூட சேரணும்னு அவசியமும் கிடையாது. அதனால அவங்க கம்ஃபர்டபுளா கான்பிடண்டா 5 வருஷம் நடத்தலாம். அவங்களை விட்டுட்டு யாரும் போறதுல அவங்க கூட யாரையும் சேர்த்துக்கணும்னு அவசியமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி மக்களுக்கு நடக்கின்ற தேவையில்லாத ஒரு சர்ச்சை தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜினாமா பண்ணி அவங்களை எல்லாம் இன்னொரு கட்சியில சேர்த்து திருப்பி அவர்களை இடைத்தேர்தலை சந்திக்க வைக்க வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க வேண்டிய விஷயம். இதை நான் ஏற்றுக்கொள்ள. ஜவஹர்லால் நேரு பேரை எல்லாத்துல இருந்து மாத்தணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. நேரு யுவகேந்திரா பேரையும் மாத்திட்டாங்க. ஆனா அந்த ஸ்கூல் நடத்துறதுல தப்பு கிடையாது. ஆனா என்ன எனக்கு அச்சம்னா, அங்க தமிழ் கத்துக் கொடுப்பாங்களா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க தமிழ் கத்துக் கொடுக்கலான்னு இருக்கோம், ஆனா எங்களுக்கு தமிழ் கத்துக் கொடுக்க ஸ்டாஃப் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கேல்ல ஸ்டாஃப் கிடையாதுன்னு சொல்லி வெறும் ஹிந்தியை மட்டும் கத்துக் கொடுப்பாங்க. அது எனக்கு ஒரு பயம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஃபண்டு ரிலீஸ் பண்ணோம்னா நீங்க எல்லா ஸ்கூல்லயும் 3 மொழி கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்றதா கண்டிஷன் போடுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துற ஸ்கூல்லயும் நீ 3 மொழி கொள்கை NEP-யை ஒத்துக்கிட்டா தான் உங்களுக்கு நான் ஃபண்டு கொடுப்பேன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு அச்சமா இருக்கு. அதனால இதை ஜாக்கிரதையா தான் அணுக வேண்டும். பொறுத்த வரைக்கும் தாவேகா ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும். கூட்டணி கட்சிகள்ல இருந்து யாராவது எங்க கட்சிக்கு சேர்ந்தா நான் சேர்த்துக்க மாட்டோம். கடந்த முறை திராவிட முன்னேற்றங்கள் அந்த மாதிரி ஒரு கொள்கை முடிவு எடுத்தாங்க. கூட்டணியில் இருக்கிற கட்சியில இருந்து யாரு வந்தாலும் அவங்களை சேர்த்துக்கல. அந்த கொள்கை முடிவை என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகாவும் அதோட தலைவர் முதல்வர் அவர்களும் ஒரு எடுக்க வேண்டும். எந்த கூட்டணி கட்சியில இருந்து யாராவது தன் கட்சியில சேர்ந்தாங்கன்னா நாங்க சேர்த்துக்க மாட்டோம்ன்ற பிரகடனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.